நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இத்தனை சீக்கிரம் எதற்கு? இன்னும் பொழுதே விடியவில்லை. கண்ணா, பொழுது அப்பொழுதே விடிந்து விட்டது. உழவர்கள் எல்லாம் உறக்கத்தை விட்டு எழுந்து தங்கள் வேலைகளை கவனிக்க சென்று விட்டார்கள். அப்படியா? உன் அப்பாவும் புறப்பட்டு விட்டார். உன் நண்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மதுவனம் சென்று மாடுகளை மேய்க்க. எனக்காகவா? கண்ணா, உன்னை தான் கூப்பிடுகிறது உனக்கு பிரியமான அந்த பசு. சீக்கிரம் புறப்படு மதுவனத்திற்கு. அப்படியா அம்மா? நேரமாகி விட்டதா? சரி, புறப்படத்தான் வேண்டும். இல்லை என்றால் என் நண்பர்கள் கண்ணா கண்ணா என்று கத்துவார்கள். கண்ணா, என் கோலிங்கே அதோ என் கம்பளி அதோ. அம்மா, என் நண்பர்கள் கேட்டால் சொல்லுங்கள், இதோ வந்து விடுகிறேன். இரு இரு இரு, என்ன அவசரம் கண்ணா? நீ முதலில் பல் விளக்கி விட்டு குளித்து விட்டு ஏதாவது சாப்பிடு. எனக்கு நேரமாகிறது. நான் யமுனையில் குளிக்கத்தானே போகிறேன். காலை உணவு அதை அப்படியே கட்டி கொடுங்கள். அவ்வளவு அவசரமோ? கட்டி கொடுத்தால் அதை எல்லோருக்கும் கொடுத்து விட்டு நீ பட்டினி கிடப்பாய். பாவம், உங்களுக்கு என் பட்டினியை பற்றியே சிந்தனை. என் மனதிலோ மற்றவர் பட்டினியை பற்றியே சிந்தனை. ஆஹா, எல்லாம் தெரியும். பிள்ளையின் மனது அம்மாவுக்கு தெரியாதா? என்ன? உன் நண்பர்கள் சாப்பிட எல்லாம் கொடுத்து விட்டேன். அவர்கள் வெளியே போய் நின்று பசியாறு தின்று கொண்டிருக்கிறார்கள். அம்மா, உங்களுக்கு எத்தனை அன்பு! என் அன்பு மகன் உனக்காக தனியாக கட்டி வைத்திருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? என் நண்பர்கள் அவரவர் அம்மா கட்டி தருவதை எடுத்து வந்து அதை பங்கிட்டு கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்து ஒன்றாக ஒற்றுமையாக சாப்பிடுவோம். நல்ல பண்பு. குழந்தைகளுக்கு இந்த குணம் தான் வேண்டும். நான் போய் உனக்கு கட்டி கொண்டு வருகிறேன். பிரசாதம் கொடுங்கள். சீச்சி, பல் விளக்காதவனுக்கு பிரசாதம் தருவார்களா? புரியாமல் பேசுகிறீர்கள். உடல் தானே அழுக்கு, மனம் சுத்தமாய் இருக்கிறதே. மனது சுத்தமாக இருந்தால் எந்த சுத்தமும் நம்மை எதுவும் செய்யாது. உங்கள் இறைவனிடமே கேளுங்கள். அவன் பரிசுத்தமான பக்தர்களை விட பரிசுத்த மனமுள்ள பக்தர்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறான். சி,
அதோ எவ்வளவு பெரிய கொக்கு. அடேப்பா, இதை பார்த்தால் கொக்காக தெரியவில்லை, மாயாவி போல் தெரிகிறது. போய்விடுவோம் போய்விடுவோம், பயமாக இருக்கிறது. நில்லுங்கள், நில்லுங்கள். இதை பார்த்தால் நீங்கள் பயந்து போய் ஓடுவது. சற்று பொறுங்கள், நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். எங்கே போகிறாய் கண்ணா? இதை நம்ப கூடாது, ஏதோ பூதம் போல இருக்கிறது. என்னை விடு மஞ்சுகா, போய் பார்க்கிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? நாம் போய்விடுவோம் இங்கிருந்து. இங்கிருந்து நாம் போனால் அது இவர்களை எல்லாம் தாக்கும். அது தாக்கினால் காக்க பகவான் இருக்கிறார். அந்த பகவானுடைய கருணை என்னையும் காக்கும். பாவம், என்னை நம்பிய இவர்களை சங்கடத்தில் விட்டு நான் வரமாட்டேன். போகாதே கிருஷ்ணா, போகாதே. இருங்கள், இருங்கள். போகட்டும் இவன். கண்ணா, கண்ணா, போகாதே. நான் சொல்கிறேன், ஒன்றும் ஆகாது. இவனை போக விடுங்கள். போய் வா கண்ணா, அருகில் போய் யார் என்று பார். சரி பலராமண்ணா. பார்த்தீர்களா? ஒன்றும் செய்யவில்லை. நீ உண்மையாக கொக்குதானே? ஏன் இப்படி இவர்களை பயமுறுத்துகிறாய்? தெரிந்ததா? ஒன்றும் செய்யாது.